ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் வாங்குவதற்கு மானியம் வழங்குறாங்க. இப்போ இந்த திட்டத்துக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு மானிய கோரிக்கையின் போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 2000 தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இருசக்கர மின் வாகனம் வாங்க தலா ரூபாய் 20,000 மானியம் வழங்கப்படும் அப்படின்றத ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. அதாவது நீங்கள் பார்த்தா ஆன்லைன் மூலமாக இருக்கிற டெலிவரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூட்டர் வாங்குவதற்கு 20,000 ரூபாய் தமிழக அரசு மானியம் கொடுக்குறாங்க. 2000 பேருக்கு இந்த மானியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த திட்டத்துக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த தற்சார்பு தொழிலாளர்கள் யார் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது 27/12/2023 அன்னைக்கு தமிழக அரசு ஒரு புதிய நலவாரியத்தை கொண்டு வந்தாங்க. கிக் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு புதிய நலவாரியத்தை அமைச்சிருக்காங்க. அதாவது தொழிலாளர் நிலையில் மிகுந்த அக்கறை கொண்ட இவ்வரசு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உணவு விநியோகம், மின் வர்த்தக நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் மளிகை உள்ளிட்ட அனைத்து வகை வணிகப் பொருட்களின் விநியோகங்கள் இணைய செயலி வழியாக வழங்கப்படும் வாடகை வாகன சேவைகள் மற்றும் இதர சேவைகள் தற்போது இணைய வழி கிக் முறையில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இணைய வழியே உணவு விநியோகம் உள்ளிட்ட சேவை பணியில் ஈடுபட்டுள்ள அமைப்பு சாரா கிக் தொழிலாளருடைய நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கென தனியே நலவாரியம் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு புதிய நலவாரியத்தை 2023 தமிழக அரசு பார்த்தா உருவாக்கியிருந்தாங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, நீங்கள் செயலி வழியாக ஆப் மூலமாக ஒரு டெலிவரி பண்ணுறீங்க, ஃபுட் டெலிவரியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாச்சும் மளிகை பொருட்கள் டெலிவரி பண்ணுறீங்க, பீஸா ஒர்க்கராக இருக்கட்டும், இதை தவிர்த்து நீங்கள் ரேப்பிடோ அந்த மாதிரி பார்த்தா நார்மலாக பைக்கை போய் ட்ராப் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப் சம்மந்தப்பட்ட ஒரு டெலிவரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிக் ஒர்க்கர் கீழே வருவீங்க. தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கிக் ஒர்க்கர் வெல்ஃபேர் பேர்டை தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க இந்த போர்டில். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வெல்ஃபேர் போர்டில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கிக் ஒர்க்கர்கள் இவ்வாரியத்தில் உறுப்பினராக பதிவு பெற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக முதல்ல இந்த வெல்ஃபேர் போர்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெல்ஃபேர் போர்டு அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் இருக்குது பாருங்கள், ஸ்கூட்டருக்கான ஸ்கீம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுதான் அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 20,000 மானியமாக கொடுக்குறாங்க, 2000 பேருக்கு வழங்குறாங்க. அதுக்கு நீங்கள் பார்த்தா அந்த வெல்ஃபேர் போர்டில் மெம்பராக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கூட்டர் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி மேஜர் சிட்டிஸில் அமைக்கப்படும் அப்படின்றதையும் பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதாங்க. இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் முதல்ல போயிட்டு இந்த கிக் ஒர்க்கருக்கான வெல்ஃபேர் போர்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது நார்மலாக நம்ம நலவாரியம் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான். புதிய விண்ணப்ப பதிவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆதார் கேட்கும். ஆதாரை கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்கும். ஸோ என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் உங்களுடைய ஃபேமிலியோட நாமினி, அந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட், உங்கள் பேங்க் அக்கௌண்ட், கடைசியாக பார்த்தா லேவா ஃபோட்டோ இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. பணிச்சான்று கேட்பாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி கிக் ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்றதுக்கான பணிச்சான்று வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்விக்கி, சொமோட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணால் போதுமானது. அதுதான் பணிச்சான்று. இதுக்கப்புறம் ஐடென்டிக்கான சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸோ, டிசியோ, ஓட்டரைடியோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் குடும்ப அட்டை கேட்டிருக்காங்க, பேங்க் பாஸ்புக் கேட்டிருக்காங்க, ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க. நாமினியாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். இந்த ஒரு 6 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது. இந்த நலவாரியத்துக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ கிக் ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. தொழில்கள் பற்றி எல்லாமே உங்களுக்கு
கீழே கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி நலவாரியங்கள் இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கிக் ஒர்க்கர் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து முதல்ல வெல்ஃபேர் போர்டில் போயிட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெல்ஃபேர் போர்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த சப்சிடி ஸ்கீம் அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் பக்கம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு எல்லாமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்கூட்டிக்கு அப்ளை பண்ணலாம். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை இ ஸ்கூட்டர் சப்சிடி ஃபார் த பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கிக் ஒர்க்கர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக லாகின் தான் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு அந்த வெல்ஃபேர் போர்டில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி இந்த இ ஸ்கூட்டர் சப்சிடிக்கு தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 20,000 மானியம் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ வேணும், எனக்கு வந்து வெல்ஃபேர் போர்டில் பதிவு பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை கொடுத்து வீடியோ நான் வந்து மேக் பண்ணிடுறேன், எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி. ஓகே, ஸோ நலவாரியத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா பெனிஃபிட் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஏன்னா நிறையா எக்கச்சக்கமான பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ மறக்காமல் அந்த மாதிரி இணையம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுறீங்க, அந்த மாதிரி டெலிவரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வெல்ஃபேர் போர்டில் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு வெல்ஃபேர் போர்டு இருப்பதே தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த இ ஸ்கூட்டர் மானியம் வந்ததுக்கப்புறம் இந்த வெல்ஃபேர் போர்டு பற்றி நிறைய பேருக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இ ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வெல்ஃபேர் போர்டில் பதிவு பண்ணிவிட்டு அப்ரூவல் ஆனால் மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த இ ஸ்கூட்டருக்கு அப்ளை பண்ண முடியும். 2,000 பேருக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணி வாங்க பாருங்கள். ஓல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.